தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் எஸ் மதுரம், அகில இந்திய தலைவர் கே கணேசன் அவர்களுடைய கூட்டறிக்கை. இன்றைக்கு காலையில் பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள யூபிஎஸ், இந்த 3 ஓய்வூதியங்களை குறித்து தலைமைச்சகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் ஐஏஎஸ் குழு தலைமையில் இன்றைக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. எங்களின் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு புதிய ஓய்வூதிய திட்டமும் யூபிஎஸ் மூலமும் ஓய்வூதியம் இல்லை, 30-35 ஆண்டுகள் பணிமுடித்தவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாததால் இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக வாக்குறுதி 309 கொடுத்தது போல பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் மீண்டும் வழங்க வேண்டும் என்று அனைத்து சங்கங்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இன்றைய கூட்டத்தின் சாராம்சம்: தமிழ்நாடு அரசு அலுவலக உதவி மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம், தமிழ்நாடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலக உதவி மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிய நலத்துறை அலுவலக உதவி அடிப்படை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்கள் இணைந்து 5 அம்ச கோரிக்கைகள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளதை அரசுக்கு தெரிவித்தும் அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது. அந்த ஆணையினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக 12,527 ஊராட்சியில் பணிபுரிகின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அதுபோல பண்ணை பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், ஆதி திராவிடர் நலத்துறை பிசிஎம்பிசி துறையிலே பணிபுரிகின்ற துப்புரவு பணியாளர்கள் போன்ற பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களை எல்லாம் உடனடியாக காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வருகின்ற 6/9/2025 அன்று அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இணைப்பு சங்கங்கள் ஒன்று கூடி கோரிக்கை விளக்க உரை கூட்டம் நடத்துவதென்றும், செப்டம்பர் 15/9/2025 திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாலை 5 மணிக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் முழக்கம் நடத்துவதென்றும், இரண்டாவது கட்டமாக அக்டோபர் 10/10/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கோரிக்கை ஆர்ப்பாட்ட முழக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெறுவது என்றும், மூன்றாவது கட்டமாக இதற்கு பின்னரும் தமிழக அரசு எங்களது கோரிக்கையை குறித்து அழைத்து பேசி தீர்க்காவிடில் கடைசியாக 15/10/2025 முதல் இந்த 7 சங்கங்களும் ஒருங்கிணைந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது. 3 ஓய்வூதியத்தை சொல்லி இது குறித்து உங்கள்கிட்ட கருத்து வைக்கிறாங்க. ஏன்னா பழைய ஓய்வூதியம் தான் பலன் அளிக்கிறது. புதிய ஓய்வூதியமும் யூபிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறதும் ரெண்டுத்திலுமே ஓய்வூதியம் கிடையாது. ஓய்வூதியம் இல்லாத ஒரு சூழலை 30-35 ஆண்டுகள் பணிமுடித்து அவர் வீட்டுக்கு போகின்ற சூழல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா எத்தனை பிள்ளைகள் எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை ஆண் பிள்ளைகள் அந்த தகவலை வைத்து காப்பாற்றுகிறாங்க. ஏன்னா நீ பென்ஷன் வாங்கக்கூடியவர்களே அந்த பணம் வாங்க 10 நாள் வச்சு காப்பாற்றலாம். அப்புறம் பெரிய பையனிடப்போ சின்ன பையனிடப்போ நலகழிப்பு சூழல். எனவே இவங்க எல்லாருக்கும் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும். ஏன்னா மிந்தி நிதி இல்லைன்னு சொல்லிச்சு தமிழக அரசு. இன்னைக்கு நிதி நம்ம வளர்ச்சியில ஆடி இந்த வளர்ச்சி அடைந்த நேரத்துல குறைஞ்சபட்சம்
62,000 கோடிக்கு மேல புதிய ஓய்வூதியத்துக்கு நாங்க பங்களிப்பு கொடுத்ததும் அரசாங்கம் பங்களிப்பு கொடுத்ததும் ரெண்டும் சேர்த்து 62,000 கோடி எல்ஐசியில போடப்பட்டிருக்கிறது. இந்த படம் என்ன ஆனதுன்னு இதுவரை தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்க யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. இதையெல்லாம் எடுத்து சொல்லி என்னுடைய கருத்துக்களை சொல்லி விரைவாக முதலமைச்சர் சொல்லி எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அவங்களும் முதலமைச்சர் சொல்லி என்னுடைய கருத்துக்களை சொல்லி நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ 150 சங்கத்துக்கு மேல அழைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு முதலாவது 40 சங்கம், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள்லாம் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் சங்கங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு. ஏன்னா நான் 4 ஆண்டுகளாக இதே கோரிக்கையை தான் வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆரம்பத்துல வந்த நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க, நிதி இல்லை, அதனால உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை வழங்க முடியாதுன்னு சொன்னாங்க. 2வது இப்ப இருக்க நிதியமைச்சர் அவர்களும் என்ன சொன்னாங்க, நிதி இல்லை, பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கடைசி காலத்துல குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழுவின் சார்பா இன்னைக்கு அவர் சொன்னது என்னன்னா, ஐஏஎஸ் இந்த மாதிரி நாங்க 8 மாதங்களாக இந்த ஆய்வு கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். தற்பொழுது உங்களிடத்தில் இந்த கருத்தை கேட்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. இது நம்பிக்கை தரக்கூடிய அளவிற்கு, ஏன்னா அமைச்சர்கள் யாரும் பங்கேற்கல, முழுக்க அரசு உயரதிகாரி கலந்து கொண்டதால ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு கூட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஆரம்பம் அதான் முதலமைச்சர் முதல் வாக்குறுதியா தேர்தல் வாக்குறுதியில 309 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று அப்பயே வாக்குறுதி கொடுத்தார். அது நடைமுறைப்படுத்தலன்றதுதான் தொடர் போராட்டம்.